ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்ற ஒரு ஓவர்வியூவை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து சிலபஸ் சப்ஜெக்ட் வைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட்ஸ்லேயே எந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும், எதை ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஹவல்தார் போஸ்டிங்கில் சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ரிட்டன் எக்ஸாம்ஸ்னா சிபிடி எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஹவல்தார் போஸ்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மெடிக்கல் மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதை முடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக போஸ்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்கும். அதெல்லாம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ். செக்ஷன் 2க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு. 25 கொஸ்டின்ஸ், 45 மினிட்ஸ் தான் டைம் டியூரேஷன்ஸ். மொத்தமாக 90 கொஸ்டின், 270 மார்க்ஸ், 90 மினிட்ஸ் டைம் டியூரேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் போஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. 2வது செக்ஷனுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸுக்கு மொத்தம் 1600 மீட்டர் நீங்க 15 மினிட்ஸ்க்குள்ள வாக்கிங்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா 1000 மீட்டரை 20 மினிட்ஸ்ல வாக்கிங்ல கம்ப்ளீட் பண்ணணும். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ், அதாவது என்னன்னா மேல் கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா ஹைட் வந்து 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து 81 சென்டிமீட்டர் ஃபுல்லி எக்ஸ்பேண்டடா இருக்கும்போது இருக்கணும். அதுக்கப்புறமா ஃபீமேல் கேண்டிடேட்ஸோட ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும். வெயிட் வந்து 48 கிலோகிராமாவது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ், அதாவது எஸ்எஸ்சியோட வெப்சைட்ல இருந்த சிலபஸ். இதுல பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், எல்சிஎம், ஹெச்எஃப், அதாவது குவான்ஸ்ல எல்சிஎம், ஹெச்எஃப், டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், போர்ட் மாஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைரக்ட் இந்த இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆவரேஜஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் ஏரியா, பெரிமீட்டர் ஆஃப் பேசிக் ஜாமெட்ரிக் ஃபிகர்ஸ், அதாவது மென்சுரேஷன், அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ஜாமெட்ரி, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சிம்பிள் கிராஃப்ஸ் அண்ட் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ், இந்த மாதிரி அரித்மெட்டிக்கல் ஃபுல்லாக இருக்குது. இது தாண்டி நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம அடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் எபிலிட்டி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரியஸ், அதாவது ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ், கோடிங், டீகோடிங், அனலாஜி, அதுக்கப்புறம் டைரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வென்டேகிராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஜம்பிளிங், அதுக்கப்புறம் நான் வெர்பல் ரீசனிங், ஏஜ் கால்குலேஷன்ஸ், கேலண்டர்ஸ், கிளார்க், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து சிலபஸா அவங்க கொடுத்தது. ஜென்ரல் அவேர்னஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ஸ்டடீஸ்குள்ளேயே ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் சயின்ஸ், இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வொக்காபுலரி, அதாவது சினோனிம்ஸ், அண்டோனிம்ஸ், கிராமர்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கு தான் சினோனிம்ஸ், அண்டோனிம்ஸ் முன்னாடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ குவான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இப்போ அதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ்லி எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துட்டு எந்தெந்த டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பர்சன்டேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு வாங்க. அதுக்கப்புறம் ஜாமெட்ரி, மென்சுரேஷன், ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரேஷன், டிஐ செட்ல நீங்க கிளியர் பண்ற அளவுக்கு பார்த்துருக்கணும்.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு வாங்க. ஈக்குவேஷன்ஸ், சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அது. அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் வேரியேஷன். அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஆவரேஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபுல்லா முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு வாங்க. நெக்ஸ்ட் ரீசனிங்ல ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்பர் சீரியஸ், அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்பா நியூமரிக் சீரியஸ், அதுக்கப்புறம் அனலாஜிஸ், அதுக்கப்புறம் ஆட்மன் அவுட், அதுக்கப்புறம் கோடிங் டீகோடிங். ஓகேங்களா? இது இந்த டாபிக்ஸ்லாம் ரீசனிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ். அதுக்கப்புறம் டைரக்ஷன், அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன், அதுக்கப்புறம் சிமிலர் செட், வென் டயக்ராம் பேஸ்டு செட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ரீசனிங் எபிலிட்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம், அதுக்கப்புறம் ரேங்கிங் அண்ட் ஃப்ளோரிங் அந்த ரீசனிங் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வரக்கூடிய ரேங்கிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் ஃபிகர்ஸ், இது நான் வெர்பல் ரீசனிங்ல வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன், சிலாஜிசம், கோர்ஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஃபிகர்ஸ், அதாவது 4 ஃபிகர் கொடுத்துட்டு எம்பெடட் ஃபிகர்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி. அடுத்து பேப்பர் கட்டிங், வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனாக பிரிப்போம். வெக்காபுலரி, கிராமர், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். வெக்காபுலரியில் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சினானம்ஸ், ஆன்டனம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறது, ஸ்பெல் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ளோஸ் பேசேஜ், அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுக்கப்புறம் கிராமரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எரர் ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட், வேர்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸு. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேராஜம்பிள்ட கம்பல்சரி நீங்க நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸை ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ரொம்ப சின்ன பேசேஜஸாக தான் இருக்கும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்டான ஜென்ரல் லாங்குவேஜ், ஜென்ரல் நாலேஜ். ஓகேங்களா? லாங்குவேஜ் வந்துருச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் படிக்கணும், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, அதுக்கப்புறம் கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இந்தியன் எக்கானமி, பாலிட்டினா கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ். அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேங்கிங் டெர்மினாலஜி, அவார்டு, லிட்ரேச்சர், இன்டர்நேஷனல் ட்ரேடு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டதை நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஜூன் 5ல வரக்கூடிய அந்த டேட்ல அந்த வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் என்னென்ன தீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் டைப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அந்த டேட்டாவெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்எஸ்சியோட எக்ஸாம் பேட்டர்ன், எஸ்எஸ்சியில் எம்டிஎஸோட எக்ஸாம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் சிலபஸ் பார்த்தாச்சு, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் அது சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று போட்டுட்டு டாபிக் வைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பற்றின ஓவர் வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூப்பா.